அனைவருக்கும் வணக்கம். திருமண நடைமுறை பகுதி 25. நான் காட்பாடியில் தொடர்ந்து 18 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 600 திருமணங்களுக்கு மேலாக இறைவன் ஆசியோடு உங்கள் ஆசியோடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும் ஆரம்பிக்கும் போது ப்ரொஃபைல் செக் பண்ண பிறகு ஜாதகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நேரில் சந்திக்கும் சந்திப்பை தொடர்ந்து 6 மாதம் முதல் 1 ஆண்டு வரை தங்கள் வீட்டிலேயே மணமக்கள் முதல் சந்திப்பை உருவாக்கி கொள்ளலாம். அந்த 1 ஆண்டு காலம் ஆகியும் திருமணம் கைகூடவில்லை என்றால் அல்லது திருமணம் தடைப்பட்டு கொண்டு வந்தால் அவர்கள் தங்கள் வீட்டு அருகே உள்ள ஏதாவது ஒரு தெய்வ ஸ்தலங்களில், அதாவது கோயில்களில் சென்று அந்த மணமக்கள், அதாவது வரன்கள் நேரில் சந்திக்கும் ஒரு வாய்ப்பை பெற்றோர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். காரணம், சில வீடுகளில் தொடர்ந்து நாம் இந்த வரன் அறிமுகப்படுத்தும் போது சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவை தடைப்பட்டு கொண்டு வரும். அது தெய்வ சன்னிதானங்களில் சென்று அதை பார்க்கும் பட்சத்தில் அந்த மணமக்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி என்பது வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாற பல நடைமுறையில் நான் பார்த்திருக்கின்றேன். அதன் அடிப்படையிலேயே தாங்கள் பெற்றோர்கள் தொடர்ந்து முயற்சி எடுங்கள். பிள்ளைகள் இருவரும் நேரில் சந்தித்து அவர்கள் ஒத்து வந்த பிறகுதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாம் செல்ல வேண்டும். ஆகவே இதில் மிக மிக முக்கியமானது அவர்கள் சந்திக்கும் முதல் சந்திப்பு என்பது அவர்களுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நன்றாக இருக்கும். அதன் அடிப்படையிலேயே நீங்கள் கோயிலில் சென்று அந்த பிள்ளைகள் சந்திக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் நல்ல வாழ்க்கை விரைவில் அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மேலும் குறிப்பாக இந்த மணமக்கள் சந்திக்கும் முன்பாக எப்போதுமே குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். எப்போதுமே குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். திருமண தடைகளுக்கு அதை நிவர்த்தி செய்யும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்முடைய தொடர்ந்து வழிபட்டு வருகின்ற குலதெய்வத்துக்கு உண்டு என்ற காரணத்தால் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். அதேபோல் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நம்முடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் மிக விரைவில் நல்ல முறையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல கிருஷ்ண பரமாத்மா வேண்டி வணங்கி விரைவாக திரும்ப நடக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாழ்க்கை, அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வேண்டி நல்லாசி வழங்கி தொடர்ந்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.